ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, அந்த மாதிரியான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். டைரெக்டாக உங்கள் ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்கலாம். நமது சேனலில் நீங்கள் இது வரைக்கும் ஆதரிக்காத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்கள் மொபைல் தேடி நமது புதிய ராசி பலன்கள் வந்துகிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக. ஸோ நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மே மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை, தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் 25ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், சுக்கிரன் ஆகிய கிரகச்சேரி ஏற்பட்டுள்ளது நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. மேலும் 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். ராசியிலேயே ராகு செவ்வாய் கிரகச்சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. இன்றைய தினம் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக நிறைய பாராட்டு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாள்கள் இன்றைய தினம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் உங்களுடைய நடத்தை ரொம்ப பணிவாகவே இருக்குங்க. அதுக்காக உங்களை நிறைய பேர் பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் கண் எதிரிலேயே வாயார உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுடைய யோசனைகளே நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுடைய கஸ்ஸிங் நீங்கள் சூப்பராக இருக்கும். நீங்கள் யூகிக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. இப்பொழுது மங்களகரமான ஒரு நாளாக அமையிருங்க. இன்றைய தினம் நீங்கள் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்யலாம். உங்களுக்காகவோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ திருமணம் நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு அது அதிகமான சக்ஸஸ் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஏற்பாடுகள் திருமண தேதி குறிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை ஏற்படுத்தி தருவதாக அமையுங்க. எனவே அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெறுவீங்க. ஏன்னா உங்கள் குழந்தைகள் அவர்களால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக உங்களுக்கு உதவி செய்து அவர்கள் உங்களை பெருமைப்படுத்துவாங்க. அதனால் உங்கள் குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். மேலும் உங்கள் பேச்சு திறமை அதிகரிக்குங்க. பேச்சு வன்மையின் காரணமாக பல்வேறு காரியங்களை நீங்கள் சிறப்பாக சாதுரியமாக சாதித்துக் கொள்ள முடியும். காரிய அனுகூலங்கள் பெறுவதற்கு நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ரீதியாக இருந்தாலும் சரி, அலுவலக பணிகள் ரீதியாக இருந்தாலும் சரி, வெற்றிகள் வேணும் அப்படின்னா உங்கள் பேச்சு திறமையை இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள். இதுவரைக்கும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்தத்தன்மை எல்லாம் விலகக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. அலுவலக பணிகளில் உங்களுக்கு தேவையான ஆதரவு உங்களது சக ஊழியர்கள் மூலமாகவும் உயர் அதிகாரிகள் மூலமாகவும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணுங்க. ஆரோக்கிய குறைபாடுகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் எந்த ஒரு உணவையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் தூக்கம் கெட்டு நீங்கள் வேலை செய்வதும் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். இந்த தினம் உங்களுக்கான ஐடியாக்கள் நிறைய உருவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தங்க நகைகள் வாங்கணும் அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும், முக்கியமான சில பொருட்சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்ளணுங்கிற ஐடியாக்களை உருவாக்கி கொள்வீங்க. அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும். நீங்கள் எதிர்பாராத சில வரவுகள் கையில் கிடைக்கிறதுனால உங்களுடைய கையிருப்பு லிக்விட் கேஷ் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு பெறுவீங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். தேவையான பணம் அதுக்கு மேலே கை கிடைக்குங்க. எனவே எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இல்லாத வகையில் உங்களுக்கு சில பணவரவுகள் கிடைக்கும் போது உங்களுக்கு ஆனந்தம் பெருகக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நன்மைகள் உண்டு. நண்பர்கள் வழியில் நீங்கள் சிறந்த ஆதாயத்தை பெற முடியும். அதனால் உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ள உங்கள் நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெவ்வேறு வகையில் உங்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக அமையும். அதனால் உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் கூடும். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் உங்கள் காதலர் உங்களை ஏதாவது சொல்கிறாரு அப்படின்னா அது நீங்கள் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் முக்கியமான விஷயங்களை காது கொடுத்து கேட்கணும். ஏன்னா நீங்கள் ஏதாவது தவறு செய்திருக்கீங்க அப்படின்னா அந்த தவறை நீங்கள் உணர்வதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகுங்க. உங்கள் காதலர் உங்கள் மேலே கோவப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய தவறுகளை நீங்கள் உணர்ந்து அதை திருத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்கள் காதலர் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அவருடைய குறைகளை சுட்டிக்காட்டி அவர்களை நல்வழிப்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்கள் காதலரை நம்ப வேண்டியது ரொம்ப முக்கியங்க. நம்பிக்கை குறையக்கூடாது. சிறப்பான காதல் வாழ்க்கை அமையக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்கள் காதலர் சொல்லக்கூடிய விஷயங்கள் தவறாக இருந்தாலும் நீங்கள் கோபப்படாமல் அவருடைய
உங்கள் காதலருடைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு நீங்கள் காணுவதற்காக உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துவது ரொம்ப முக்கியங்க. நல்ல ஒரு நம்பிக்கையை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொண்டால் காதல் வாழ்க்கை இனிமையாக மாறுங்க. இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கலாங்க. கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக உங்கள் கூட்டாளிகளிடமிருந்து சில எதிர்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால உட்காந்து பேசுங்க. இன்றைய தினம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். ஆனால் உங்கள் வேலையில் எதையுமே நாளைக்குன்னு சொல்லி தள்ளி வைக்காதீங்க. உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய ஹோம்ஒர்க் முதற்கொண்டு உங்கள் வேலைகளை முடிக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் வேலையை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு உருவாகும், நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களது அலுவலக பணிகளில் கிடைக்கக்கூடிய அந்த உற்சாகத்தை இன்றைக்கு தினம் வீட்டிலையும் தொடர முடியுங்க. இன்றைய தினம் அலுவலக பணியில் கிடைக்கக்கூடிய பாராட்டுகளை உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். மகிழ்ச்சியான தருணங்களை உங்கள் வாழ்க்கை துணை கூட ஷேர் பண்ணிட்டு நல்ல இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். இருந்தாலும் சில வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கை துணையை கோவப்படுத்தலாம். கொஞ்சம் கவனமாக உங்கள் வார்த்தைகளை ஹேண்டில் பண்ணுங்கள். மற்றபடி இன்னைக்கு இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். பேச்சு திறமை பயன்படுத்தி பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொள்ள முடியுங்க. வியாபாரம் சூடுபிடிக்கும். அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக நல்ல ஆதரவாகவே உங்களுக்கு அமையும். எனவே எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க. கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க, உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்குங்க. புதிய முயற்சிகள் கொஞ்சம் லேட் ஆகலாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்கள். இன்றைய தினம் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தால் அதற்கு உங்களது நெருக்கமானவர்களிடம் நீங்கள் ஆலோசனை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு நாளாக அமையுங்க. மங்களகரமான ஒரு திருமண ஏற்பாடுகள் கைகூடக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நீங்கள் ஒயிட் கலரை பயன்படுத்திக்கலாங்க. மேலும் நம்பர் 7 எனக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது பேச்சுகள் மூலமாக நிறைய காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். காரிய அனுகூலங்களுக்கு உங்களது பேச்சு வன்மை நல்ல ஒரு காரணமாக அமையுங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்றைய தினம் வியாபாரம் சூப்பராக நல்ல முன்னேற்றத்தை பெறும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இந்த சோர்வான மந்த நிலை எல்லாமே இப்போ மாறிவிடுங்க, சுறுசுறுப்பாகும். எனவே அற்புதமான ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. குறிப்பாக அலுவலக பணிகளில் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாள். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஆரோக்கிய குறைபாடுகளை நீங்கள் மேற்கொண்டால் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகளுக்கு உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லதுங்க. நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் புதிதாக நிறைய ஐடியாக்கள் உங்களுக்கு உருவாகுங்க. ஏதாவது பொருட்சேர்க்கை ஏற்படுத்திக்கணும், தங்க நகைகள் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஆர்வம் இன்னைக்கு பெருகும். இன்றைய தினம் திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் உங்களுக்கு சில பண வரவுகள் கைக்கு வரதுனால உங்களுடைய கையில் பண இருப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய வகையில் உங்களுக்கு அனுகூலமான ஒரு நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். ஆதாயம் நிறைய கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.